மக்களவைத் தேர்தலை ஒட்டி சேலத்தில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் திருமலையிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். திருமலை, பிரச்சாரம் எங்கிருந்து தொடங்கப்பட இருக்கு? இன்றைய முதலமைச்சருடைய நிகழ்வுகள் என்னென்ன? இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுங்க. திருமலை, இன்னைக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலத்திலிருந்து தொடங்குறாரு. எந்தெந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நீ கலந்துக்கிறாரு? இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. அதாவது தமிழகத்தில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் கழக செயல்வீரர்கள் மற்றும் ஆலோசனை கூட்டம் தற்போது கொட்டலாம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றுள்ளார். அந்த நேரலை காட்சியுடன் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களவைத் தேர்தல்கள் சார்பாக கட்சிகளின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பிரதான கட்சிகள் இரண்டும் அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளும் தங்களுடைய அதிகாரப்பூர்வ பரப்புரையை தொடங்கியிருக்கிறார்கள். திமுக சார்பாக அந்த கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் திருவாரூரில் தன்னுடைய பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். அதேபோல அதிமுக சார்பில் அவருடைய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சேலத்தில் நடைபெற்று வரக்கூடிய செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய அதிகாரப்பூர்வ பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று தொடங்கி சுமார் இன்னும் 10 நாட்களுக்கு மேலாக இந்த பிரச்சாரம் என்பது நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்னதாகவே தேர்தல் பரப்புரைகள் அனைத்தும் நிறுத்தப்படும். தற்போது பரப்புரையை பிரதான கட்சிகள் தொடங்கியிருக்கிறார்கள். அதேபோல பல கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் தங்களுடைய பரப்புரையை தொடங்கியிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம்.